சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன வாரம் மரணம் குறித்த ஒரு வீடியோ போட்டோம். இந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில தசாபுத்திகளின் அடிப்படையில தான் சம்பவங்கள் நடக்கும் என்பது நம்ம நேயர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பெற்றோர்களுக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ஒரு பருவ வயது வந்தோன்னே கல்யாணம் அண்ணா ஆகலையா, பையனுக்கு ஆகலையா, பொண்ணுக்கு பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் பேரண்ட்ஸை நோக்கி வரும். சோ அந்த மாதிரி வரும். அப்ப அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன பேரம்பேத்தி பிறந்துட்டாங்களா, இல்ல அந்த கல்யாணம் ஆன தம்பதிகள்கிட்ட குழந்தை என்னப்பா என்னாச்சு ஏதாச்சு, ஒரு வருஷம் பிரச்சனை இல்லை, அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு கடந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் பொழுது என்ன ஆனா அது ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம கலந்துக்க முடியாத ஒரு சூழல் மாதிரி ஆயிடுது. போற இடத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிங்க, என்னம்மா இன்னும் எதுவுமே குழந்தை இல்லையா. அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு கசப்பான ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மன அழுத்தம் அடைவாங்க. சில பேர் இப்ப நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கே இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரங்களோ ஒரு திருவிழாவுக்கு கூப்பிட்டா கூட நம்ம போகிறத கூட அவாய்ட் பண்ணிடுறாங்க. போற இடத்துல ஏன்னா ஏதோ ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனுடைய வலியும் வேதனையும் அவங்க அதை அனுபவிப்பவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சொல்லிடலாம், ஆறுதலா நடக்கிற நேரத்துல நடக்கும்பா தசாபுத்திப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அந்த அடிப்படையில அப்படி ஒரு வாடிக்கையாளர் தான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு நாம சொன்னதும் நடந்ததையும் இந்த வீடியோ, அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் குறித்த ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோவாவே கூட இதை எடுத்துக்கலாம். இப்ப முதல்ல அவங்க வந்தது 2024 நவம்பர் மாசம் வர்றாங்க. 2024 நவம்பர் மாசம் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட அந்த ஜாதகருக்கு என்ன தசாபுத்திகள், முதல்ல ஜாதகத்தை நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன தசாபுத்திகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். சோ முதல்ல அந்த கணவர் ஜாதகத்தை நம்ம போட்டுருவோம். கணவர் ஜாதகம் மேல மனைவி ஜாதகம் கீழே அப்படி போட்டோம். அப்ப அந்த ஏன்னா தசாபுத்திகள் 2 பேருடையதையும் கலந்துதான் நம்ம குழந்தை பாக்கியம் சில விஷயங்கள்லாம் 2 பேரையும் இது பார்க்கணும். திருமணம் என்பது தனியா ஒரு நபருக்கு எப்ப திருமணம் ஆகணும். ஆனா குழந்தை பாக்கியம் அப்படின்றது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா. அப்ப இந்த இருவருடைய தசாபுத்திகள் அமைப்புகளை பார்த்து தானே நம்ம சொல்ல முடியும். சோ அந்த அடிப்படையில் முதல்ல கணவருடைய ஜாதகம் வருது. 8/10/1992 அதிகாலை, அதாவது காலை 5:24 மதுரைக்கு பக்கத்துல பிறந்தவர். இவருடைய ஜாதக அமைப்பு பாருங்க. கன்னி லக்னம், லக்னத்தில் குரு சூரியன், 2ல் சுக்கிரன் புதன், 4ல் ராகு, 5ல் சனி, 6ல் சந்திரன், 10ல் செவ்வாய் கேது, இந்த அமைப்புல இருக்காரு. சோ இவருடைய தசாபுத்திகள் பாத்தீங்கன்னா, இவர் குருதசையோடைய, அதாவது குருதசை என்று சனி தசை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இவங்க வர்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மனைவியோட ஜாதகத்தை போடுறேன். ஜாதகம் வருது பாருங்க. 13/5/1994 இரவு 9:04 மணிக்கு இவங்களும் மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. இந்த அடிப்படையில இருக்கு. இவங்களுடைய ஜாதகம் பாருங்க. தனுசு லக்னம், 3ல் சனி, 4ல் செவ்வாய், 5ல் சூரியன், 6ல் சுக்கிரன் புதன் கேது, 7ல் சந்திரன், 11ல் குரு, 12ல ராகு, இந்த அமைப்புல இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் வரும்பொழுது இந்த மனைவி அவங்க வரும்போது நவம்பர் மாசம் 2024 வரும்போது இவங்களுக்கு குரு தசையில சுக்கிர புத்தி ஆரம்பிக்க போகுது. அந்த சிச்சுவேஷன்ல வந்தாங்க. சரி, நமக்கு 2 ஜாதகம் வந்துருச்சு. நம்ம நேயர்களுக்கு தெரியும், குழந்தை பாக்கியம் ஒருத்தவங்களுக்கு அமையணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிகள் இது சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி, குரு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளோ அல்லது 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள், புரியுதுங்களா, அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகளோ வரும் பொழுது ஒருவருக்கு புத்திர பாக்கியத்தை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி குரு, இந்த தசாபுத்தி காலங்களிலோ அல்லது 5ல் இருக்கக்கூடிய கிரகங்களிலோ அல்லது 5ஆம், அதாவது குருவின் பார்வை வாங்கின 5ஆம் அதிபதியோட இணைஞ்ச இந்த மாதிரி 5 சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குரு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளும் வரும்பொழுது ஒருவருக்கு குழந்தை செல்வ பாக்கியம் அமையும் என்பது விதி.
அந்த அடிப்படையில இந்த இந்த கணவருடைய ஜாதக அமைப்பு சனி தசை ஆரம்பிக்குது. எப்படி ஒரு விதிகள் பொருந்தி வருது பாருங்க. சனி தசை ஆரம்பிக்குது. அவருக்கு சனி எங்க இருக்கிறாரு? 5ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்திலேயே சனி இருக்கிறார். அதோட மட்டும் இல்ல, சனி தனிச்சு இருந்துதான் அது அந்த பாவகத்தை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். ஆனா இங்க சனி தனிச்சு இல்லாம என்ன பண்றாரு? குருவின் பார்வை பிறகு வாங்குறாரு. அப்ப அந்த தாமதத்திற்கு பாருங்க அந்த சனியினோட இருப்பு. அதுக்கப்புறம் அந்த குருவின் பார்வையால அவங்க என்ன பண்றாங்க? இந்த புத்திர பாக்கியம் இருக்குது. இந்த பொண்ணு அதாவது கல்யாணம் ஆனது பாத்தீங்கன்னா 2026 ஜனவரியில ஆயிடுச்சு. அப்ப இவங்க பார்க்க வரும்பொழுது 2024 கடைசியில வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகி போயிடுச்சு. அதாவது 4-5 வருஷம். அது 2020 அவங்க பிகினிங் ஆயிருக்கு. 24 அப்ப 5 வருடம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகுது. குழந்தை பாக்கியம் அந்த தசாபுத்தி அமைப்புகள் சப்போர்ட் பண்ணாததுனால குழந்தை பாக்கியம் தாமதமாகுது. அந்த அமைப்புல அவங்க வர்றாங்க. வரும்பொழுது 4-5 வருஷம் போது கண்டிப்பா மிக 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 மன அழுத்தத்துல தான் வந்தாங்க. ரொம்ப மன அழுத்தத்துல, அதாவது நம்பிக்கையே இல்லைன்ற இடத்துக்கு அதாவது குழந்தையே இல்லையோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிராமம், அதாவது நகரத்துல ஒரு மாதிரியும் கிராமத்துல ஒரு மாதிரி. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அதை ஒரு ஊதி ஒரு பெருசா ரொம்ப இது பண்ணிடுவாங்க. சோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா மிகவும் என்ன பண்றாங்கன்னா மன அழுத்தத்துல வர்றாங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப நம்ம பார்த்து சொல்லும் பொழுது உங்க கணவருக்கு சனி தசை ஆரம்பிச்சிருச்சு. அது 5 தொடர்புல குருவோட இருக்கிறதுனால நிச்சயமா சனி தசை சனி புத்தியிலேயே உங்களுக்கு குழந்தை அமைஞ்சிருமா. அதே போல உங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதக அமைப்புல, அந்த மனைவியோட ஜாதக அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது குரு தசை சூரிய புத்தி, குருவின் பார்வை வாங்கி 5ல் இருக்கக்கூடிய குரு தசை சூரிய புத்தியில கையில உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் 2024 நவம்பர் மாசம் இவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறமா அதே போல இப்ப பாத்தீங்கன்னா கடந்த இந்த 2026 பிப்ரவரி மாசம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துருச்சு. சோ இதுதான் ஒரு தசாபுத்தியின் அடிப்படையில ஒரு சம்பவங்கள். 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி அல்லது குரு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வரும் பொழுது சில தசாபுத்திகள் பெருசா இருக்கும்போது அந்த இடத்துல கூட நடக்கும். சோ அந்த அமைப்புலதான் அந்த இது இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உடனே 4-5 வருஷம் ஆயிடுச்சு, அதனால குழந்தையே இல்லையோ வெள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன அழுத்தங்கள் அடைய தேவையில்லைன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதனால இந்த மாதிரி தாமதமான ஒரு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னும் போது, புத்திர பாக்கியமே இல்லாத அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தாமதம்ன்றது பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியோ 5ஆம் பாவகமோ குருவோ பாதிக்கும் பொழுது என்ன தாமதமானதற்கும் தசாபுத்திகள் சப்போர்ட், அதாவது சரியான ஒரு தசாபுத்தி இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தாமதமாகும். சோ அதுக்காக நான் மொத்தமா குழந்தையே இல்லைன்னு, குழந்தை இல்லாத அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படின்னா, அதாவது ஜோதிடத்துல ஒரே ஒரு விஷயத்த வச்சு ஒரு இதை சொல்லிட முடியாது. ஒரு தந்தையை பத்தி சொல்லணும்னா சூரியனை வச்சோ அல்லது 9ஆம் அதிபதியை வச்சோ அல்லது 9ஆம் பாவகத்தை வச்சோ, இந்த 3ஐயும் கலந்துதான் ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் அந்த பாவகத்தை பாக்குறது, அந்த அதிபதியோட சேர்ந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய அமைப்பு, இப்படி எல்லாம் பார்த்துதான் ஒரு தந்தையினுடைய அமைப்பை நம்ம என்ன பண்ண முடியும்? உறுதி செய்ய முடியும். அது போலதான் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த 3 விஷயங்கள், 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி குருவோட நிலையை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? உறுதி செய்ய முடியும். இது பாதிக்கும் பொழுது சில தம்பதிகளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அமையாம போயிடுது. சோ அதுவுமே பாத்தீங்கன்னா 100ல் 1, 1000ல் 1 அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும். அதனால இன்றைய இளைஞர்கள் புதுமண தம்பதிகள் உடனே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதாயிடுச்சு அப்படின்ற வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாம சொன்ன பலனும் அது நடந்ததையும் இந்த ஒரு வீடியோ மூலம் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று நாம ஒரு வேண்டுகோள் அளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர் செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.